நான் வந்து சுனிதா வெளியில போகும்போது இருந்த ஒரு சுனிதாவை உள்ள வரும்போது அப்படியே வேற மாதிரி பார்த்தேன். தர்ஷா வேற லெவல்ல பிளாஸ்ட் பண்ணாங்க. இதுதான் வந்து மைண்ட் கேம். இது வந்து ரவி சார் சூப்பரா பண்ணுவார். நேத்துல இருந்து இதை பண்ணிருக்காரு. நேத்தெல்லாம் பாராட்டினாரு. இன்னைக்கு வந்து அவங்க மைண்டை சேஞ்ச் பண்றாரு. முத்துக்குரு பயம் அந்த வீட்டில் வந்து யாருக்கு அவர் காம்படிட்டராக பார்க்குறாரு அப்படின்னா ஒரு நல்ல ஃபைட் பண்ணுறவங்க நல்ல கேம் விளையாடுறவங்களை தாண்டி சௌந்தர்யா பார்த்தா பயப்படுறாங்க. சண்டே எபிசோட் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். பயங்கரமா வெளில கார்டன் ஏரியான்னு கத்துனாரு. எல்லா பசங்களாம் மீம்ஸ் போட்டானுங்க. ஆரி விசஸ் முத்துக்குமர் அப்படின்னு சொல்லிட்டு மேட் இன் ஒரிஜினல் மேட் இன் சைனா அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு கிண்டல் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபேக் ஃபேஸ் வந்து தெரியுது முத்துக்கிட்ட. இந்த மாதிரி முத்துவை நாங்கள் பார்த்ததே இல்லையே. அர்ணவ் வந்து அந்த விஷயம் பேசும்போது லைவ்ல 2 lakhs people அதை வாட்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நோண்டிட்டும் தடவிட்டும் இருப்பானே அவன் எங்க அப்படிங்கும் போது அது வந்து அவன் பேர் என்ன ஜெஃப்ரி தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ ஜெஃப்ரிக்கு வந்து அக்காவா இருக்காங்க. உள்ள போய் இவங்க எல்லாரும் கேட்க சோஷியல் மீடியால என்னென்னவோ போட்டுட்டு இருக்காங்க. தர்ஷிகா சொல்லி கேட்குறீங்களா, தர்ஷிகா இது பண்றீங்களா, தர்ஷிகா அது பண்ணுறீங்க. ஸோ அவங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. நான் யாரையும் போய் உள்ள போய் நான் கேட்க சொல்லவே இல்லை. தர்ஷிகா வந்து விஷால் லவ் பண்ணாங்க, விஷால் வந்து அன்ஷிதா லவ் பண்ணாங்க, அன்ஷிதா வந்து விஷால் லவ் பண்ணாங்க. இப்படிதான். சாச்சினா வந்து ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்தா மாதிரி கேட்டாங்க. யூ ஆர் நாட் அ லவர் பாய், யூ ஆர் அ பிளே பாய் நவ் அப்படின்னும் போது ஒன்று புரிஞ்சுக்கோங்க விஷால், நீங்கள் யாரை புட் டவுன் பண்ணுறீங்களோ அவங்க தான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது என்னுடைய தாட். ஹலோ ஆல், வெல்கம் டு பிக் பாஸ் விசஸ் பிரியா. வணக்கம் மேம். வணக்கம். நேற்று எபிசோட் பார்த்தீங்களா? எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ வந்த கண்டஸ்டண்ட்டில் யார் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலிடாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் சொன்ன பாயிண்ட்ஸ் ஓகேவாக தான் இருந்தது. சில பேர் அதாவது சுனிதா மட்டும்தான் எனக்கு தனியாக கண்ணுக்கு தெரியுறாங்க. ஏன்னா அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆப்போசிட்டாக இருந்தது. இது ஜாக்லின்றதுனால சொல்லலை, நான் விஷாலுக்குமே அவங்க சொன்னாங்க தான். ஆனால் விஷாலுக்கு சொல்லும்போது ஒரு விஷயத்த நான் நேற்று எபிசோட் பார்க்கும்போது நோட் பண்ணேன். மார்னிங் அவளை நோட் பண்ணேன். அவங்க வந்து இது தப்பு அப்படிங்கிறத சொல்லலை. நீ 2 பேரில் யாரை லவ் பண்ணுற அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு லவ்வராக இப்போ வந்து தெரியுறாங்க இல்லையா. ஸோ அதனால நீ கத்திஜாவா கண்மணியா அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்கு அசின் மேலே தான் வந்து ரொம்ப நாங்கள் 2 பேரும் வந்து ஐ மீன் லவ்ன்றதை தாண்டி எங்களுக்குள்ள அன்பு ரொம்ப நிறைய இருக்குது. ஆனால் நான் அந்த தர்ஷிகாவை அந்த மாதிரி பார்க்கல அப்படின்னும் போது அப்போது அந்த இடத்துல சுனிதா சொல்கிறாங்க அப்போது கண்மணி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ண வரல. அவங்க ஃப்ரெண்டை இவர் வந்து லவ் பண்ணுறாரா இல்லையா அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இவங்க கேட்ட மாதிரி இருந்தது. ஸோ சுனிதாவை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா, நீ வந்து கீ கொடுக்குற பொம்மை, அவங்க வந்து அதை ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. எல்லாம் வேலிடா தான் இருந்தது. அவங்க சொன்னதை தாண்டி மற்றவங்க எல்லாருமே விஷால் அப்ரோச் பண்ணது நீ பண்ணது தப்பு, நீ பண்ணது தப்பு, நீ பண்ணது தப்பு, வெளியில இப்படிதான் தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து கேட்டிருந்தாங்க. வர்ஷினி கூட ஏதோ ஒரு சும்மா ஒரு கமெண்ட் கொடுக்கும்போது அந்த மாதிரி கொடுத்தாங்க. பட் உள்ள போய் பர்சனலா விஷால் கிட்ட இதை பத்தி அவங்க பேசல. அதை தாண்டி ரவி சார் இதை பற்றி பர்சனலாக அவர்கிட்ட பேசலை. ஆனால் அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே சிவாவாக இருக்கட்டும், ரியாவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அர்ணவ் வந்து வேற மாதிரி கேட்டார். அவருக்கு அப்புறமா வந்தேன் நான். ஆனால் அதுக்கப்புறமா வந்து சாச்சனா வந்து ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்தா மாதிரி கேட்டாங்க. நேற்று ஹைலைட்டடே வந்து ரவி சார் அண்டு சாச்சனா தான். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விஷாலை வந்து ஒரு அப்படியே கூனி குறுகி அழுகிற அளவுக்கு அப்படி அழுது ஒரு மாதிரி ஆயிட்டார் அவர் வந்து. ஸோ அவருக்கே இப்படி ஃபீல் ஆகுதுன்னா அவரால் ஒரு பொண்ணு இப்படி ஆயிருக்காங்கன்னும் போது அந்த பொண்ணு எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ இருந்திருக்கும். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் இது வந்து முக்கோண காதலாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இதை இவங்க இல்லைன்னா இவங்க இல்லைன்னா இவங்க நான் சொன்ன மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்பவும் வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. அதை எனக்கு என்ன ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னா
அன்னைக்கு அந்த பொண்ணு ஒரு பியோர் லவ் கொடுக்கும்போது என்கிட்ட அது இல்லைன்னு ஸ்டப்பனா அவங்களால ஸ்டாப் பண்ண முடியல. நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது. உனக்கு என் மேலே இருக்குல்ல, அப்போ என்ன, யார் என்ன சொன்னா என்ன, நீ உனக்கு பிடிச்சத பண்ணு அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணி விட்டாரே தவிர்த்து நான் உன்னை லவ் பண்ணல. எனக்கு இப்போ சொல்கிறார், நேற்று எல்லாருக்கிட்டையும் திருப்பி திருப்பி அதே டைலாக்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தார் அவர். எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு ஃபேமிலி இருக்குது, எனக்கு லவ் ஆல்ரெடி வந்து நான் ஃபெயிலியர் ஆகிருக்கேன், ஸோ நான் வந்து இதுக்குள்ளே மாட்டிட்டேன்னா எனக்கு கெரியர் பார்க்க முடியாது அப்படிங்கிறத சொன்ன நீங்கள் என்னை லவ் பண்ணாத நீங்கள் சொல்லவே இல்லையே எங்கேயுமே. என்னை நீ லவ் பண்ணாதன்னு சொல்லலை, என்னை நீ லவ் பண்ணுறியா தான் கேட்டீங்க. ஸோ அது வந்து கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை தாண்டி வந்து சுனிதா வந்து நேற்று ஜாக்குக்கு சொன்ன நிறைய கமெண்ட், ஜாக் அண்ட் சவுண்டுக்கு சொன்ன நிறைய கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவ், ஃபுல் நெகட்டிவாக இருந்தது. அது என்னென்னா ஆல்ரெடி வன்ம குடவுன் அப்படியே வந்து கொட்டிட்டு போயிட்டாங்க குடவுனில் இருக்கிறத. ஸோ அதுக்கு அப்படியே எக்ஸாக்டாக இப்படி ஆப்போசிட்டாக மாற்றினார் ரவி சார். ஃபுல்லாக பாசிட்டிவாக சொன்னார், ஃபுல் பாசிட்டிவ் சொன்னார். ஏன்னா இவ்வளோ நாள் இந்த வீட்டில் வந்து ஒருத்தவங்க கூட ஒட்டி 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 வர்றது ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி அவங்க ஒரு ப்ளே பண்ணணும், ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணாதான் வந்து அங்கே வந்து இருக்க முடியும். ஸோ அப்படியே ஒட்டி 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 வந்தால் சத்யா மாதிரி வெளில போக வேண்டியதான். சத்யா இருக்கட்டும், ஜெஃப்ரியாக இருக்கட்டும், ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களாம் வெளில போயிட்டாங்களே. ஜெஃப்ரிலாம் சூப்பர் பிளேயர் ஆச்சு, ஏன் வெளில அமிச்சாங்க? சுனிதாவை கேட்கலாம்ல, ஜெஃப்ரி செம்ம பிளேயர், ஏன் அதை கூட விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்டு சூப்பர் பிளேயர் ஆச்சுங்க, அவங்க யாருக்குமே தொத்தி வரல, அப்போ அவங்க இருந்துக்கலாமே. இல்லை, அப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஏதோ ஒரு தப்பு உங்கள் ஃப்ரெண்டு பண்ணியிருக்காங்க, அதனால வெளில போயிருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் இவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் இந்த வீட்டில் இருக்காங்க. ஸோ அதனால சொல்லியிருந்தாங்க அதை. ஆமாம், சௌந்தர்யாவுமே நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறேன், அதனால தான் நான் இருக்கேன், நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ரவி சார் கொடுத்த கமெண்ட் வந்து தங்கப்பில்லை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஹிஸ்ட்ரியிலேயே ஐ திங்க் சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரின்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன். அதுலேயே நீ வந்து ஃபர்ஸ்ட் டைம் 14 வீக்ஸ் வந்து நீ நாமினேட் ஆகிருக்க அப்படின்னாரு. அண்ட் ஆல்ரெடி வந்து சீசன் 6ல் அசீம்ன்றவர் வந்து நாமினேட் ஆகிருந்தார் தான். ஆனால் அவரை தாண்டி ஒரு லேடி கண்டஸ்டண்ட்டாக எல்லா வீக்ஸுமே நாமினேட் ஆன முதல் கண்டஸ்டன்ட் ஜாக்லின் தான். ஸோ இத்தனை வாரங்கள் வந்து அவங்க வந்து நாமினேட் ஆகிட்டும் இங்கே இருக்காங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க மக்களுடைய சப்போர்ட்டாக இருக்கட்டும், அவங்களுடைய கேம் பிளேவாக இருக்கட்டும். உதாரணத்துக்கு சொன்னோன்னா, ஜெஃப்ரி அவங்க அம்மா வரும்போது என் புள்ள அங்கங்கே தாவரா நீ சொன்னம்மா அப்படின்னாங்க. ஆனால் அந்த வாரமே அவங்க புள்ள வெளியில் வந்துட்டார். அதுக்கான ரீசன் அவர் அதை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் இங்கே ஓப்பனாக இப்போ சுனிதா வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க, நீ ஃப்ரெண்டு பிடிச்சி யாருக்கு கிளாப் வருதுன்னு பார்த்து நீ அங்கே போய் நீ வந்து இந்த வீட்டில் இருந்துட்ட, உனக்கு யாருக்கு இந்த வீட்டை துணை தேவைப்படுதோ இல்லையோ உனக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா. நான் ஒன்று கேட்குறேன், நேற்று நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, உங்கள் ஃப்ரெண்டு இவங்களாம் கூட இருந்தால் அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் என்னால் பியூராக பார்க்க முடியுது, ஒரு இடத்துல அந்த லவ் இல்லைன்னா அங்கேருந்து விலகி வராங்க. நீங்கள் சேர்ந்து விளையாடாதீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து கட் பண்ணுறாங்க. இது வந்து ஹோஸ்ட்டு சொல்கிறாருன்னா அந்த அட்வைஸை ஏற்றுக்கிட்டு தான் அந்த வீட்டில் இருக்க முடியும். சொன்ன உடனே சடனாக மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு காலையில் ஒரு கமெண்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நேற்று அவ்வளோ பாசிட்டிவாக சொன்ன ரவி சார் இன்னைக்கு மார்னிங் வந்து பேசும்போது ஜாக்லின் இல்லை அந்த இடத்துல ரயான், சுனிதா, அப்புறம் வேற யாரோ இருந்தாங்க, அருணா வேற யாருன்னு தெரியல, ரவி, இவங்க 4 பேர் உட்காந்து பேசும்போது அந்த இடத்துல வந்து சுனிதா ஒரு பாயிண்ட் வைக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் இருக்கும்போதே ஒரு கேர்ள்ஸ் குரூப்பில் வந்து ஒரு கேங்காக இருக்கும்போது குழு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் சொன்னார், குழுவாக இருக்கீங்க, குழு கமிட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது சடனாக அந்த எபிசோட் முடிஞ்சதுமே என்கிட்ட சண்டை போட்டா, ஏதோ ஒரு ரீசனை சொல்லி என்கிட்ட சண்டை போட்டா, என்கிட்ட இருந்து பண்ணால் நீ என்ன அவர் சொன்னதுக்காக பண்ணுறியா, அவர் வந்து இதெல்லாம் சொல்லலை அப்படின்னும் போது சடனாக இது பண்ணா. அவங்க சடனாக பண்ணலை அந்த இடத்துல. ஆக்சுவலி அங்கே ஏதோ ஒரு இஷ்யூ, தர்ஷாவால் ஏதோ ஒரு இஷ்யூ வந்துச்சு, தர்ஷா போகிற அன்னைக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது சுனிதா ஏதோ சொல்ல போய் இவங்க ஏதோ சொல்ல போய் தான் ஒரு சண்டை வந்துச்சு, இவங்க விலகிட்டாங்க. அதை தாண்டி அவங்க விலகுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? குழுவாக இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாருல, ஸோ அவங்க விலகுறாங்க, அதில் என்ன பிரச்சனை இருக்குது? அவர் சொல்கிறத திருத்திக்கிறது தான் கண்டஸ்டன்ஸ். அடுத்த வாரம் அது அப்படியே பாசிட்டிவாக மாறிச்சு. ஜாக்லினுக்கு கைத்தட்டல் வந்துச்சு. அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்த நம்ம திருத்திக்கணுன்றதுக்காக தான் ஹோஸ்ட் சொல்கிறாரு, அதை திருத்திக்கிட்டா ஏன் தப்பு சொல்கிறீங்க? இன்றைக்கி வந்து நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, நீங்களும் அன்ஷிதாவை எப்படி இருந்தீங்க கிளம்புற வரைக்கும்? உங்களுக்கு பணிவிடை செய்கிறதுலாம் அன்ஷிதா சூப்பராக பண்ணாங்களே, டிஃபன் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், காஃபி போட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், சுட தண்ணி வச்சு கொடுக்குறாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அன்ஷிதாவும் பண்ணாங்கல்ல. அப்போ நீங்கள் அவங்க கூட சஸ்டெயின் ஆகணுன்றதுக்காக பண்ணாங்களான்னு நம்மளும் கேட்கலாம்.
ஸோ இந்த மாதிரி மாற்று கருத்து அதுவும் இந்த 2 வாரம் வந்து எப்பயுமே சரி, லாஸ்ட் இயரும் நான் பார்த்துட்டேன், இந்த இயரும் பார்க்குறேன், அப்படியே புட் டவுன் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. நீங்கள் பேசுறதுனால அந்த பர்சன் யாரை பற்றி பேசுறீங்களோ அந்த பர்சனுக்கு தான் ஓட்டு விடும் அப்படிங்கிறது வந்து இவங்க மறந்துடுறாங்களா இல்லை தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் வந்து சுனிதா வெளியில் போகும்போது இருந்த ஒரு சுனிதாவை உள்ளே வரும்போது அப்படியே வேற மாதிரி பார்க்குறேன். நான் உண்மையாகவே சுனிதாவுடைய என்ட்ரிக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க போகும்போது ஜாக்லினை வந்து நீ நல்லா கேம் விளையாடு எல்லாம் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2-3 விஷயங்கள் சுனிதாவை பற்றி ஜாக்லின் பேசும்போதும் கொஞ்சம் பெருமையாக சூப்பராக இருந்தா, நல்லா பண்ணா, நல்ல கேம் பிளே, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு இடத்துல பேசுவேன். அப்போ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா? அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்து இங்கே ஒரு கமெண்ட் கொடுப்பீங்கன்னு நான் நினச்சேன். அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட். ஸ்டார்டிங் டே 1 சண்டை போட்ட சுனிதா தான் இப்போ டே 94 நான் பார்க்குறேன். அதான் நேற்று சொன்ன மாதிரி தான் எனக்கு அவங்க வெளியில் போனது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டராக தான் தெரிஞ்சுது. அதை தாண்டி ரவி சாரோடைய கமெண்ட்டை வந்து சவுண்டுக்காக இருக்கட்டும், சவுண்டுக்குமே வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தாரு. சவுண்டெல்லாம் வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி, சவுண்டு கேட்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னார். இன்னைக்கு காலையில் கான்வர்சேஷனில் வந்து சுனிதா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். ஜாக்லின் இத்தனை வாரம் இந்த வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க ஏதோ ஒரு ஷேடில் நெகட்டிவ் ஷேடில் இருந்திருந்தா இன்னத்துக்கு வெளியில் போயிருப்பாங்க. 1. 2வது, தொடர்ந்து நாமினேட் ஆகிற பொண்ணு நம்ம எந்த சைடு போனால் தான் நம்ம காப்பாற்றப்படுவோம் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். நம்ம இந்த வீட்டில் இந்த வாரம் இருப்போமான்ற ஒரு பயத்திலேயே அவங்க வந்து பேசுறது உங்களுக்கு வந்து எல்லாருக்கூடையும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். இன்னொன்று, இந்த வீட்டுக்குள்ளே வேற யார்கிட்ட பேச முடியும்? அவங்க அப்படி தான் பேச முடியும். நான் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணல, ஆனால் நான் இது இருக்கிற உண்மையை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கமெண்ட் இன்னைக்கு மார்னிங் சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி சௌந்தர்யா கிட்ட நீ சும்மா முடியை இப்படி தூக்கி போட்டே வந்து ஓட்டெல்லாம் சம்பாரிச்சிட்ட அப்படின்னு சொன்னாரு. அதுவுமே நல்லா இருந்துச்சுல்ல? ஆமா, அதுவுமே சொன்னாரு. அண்ட் இன்னொரு விஷயம் சொன்னாரு, முத்து பொறாமப்படுறான், உன்னை பார்த்து பயப்படுறான், பொறாமப்படுறான்றத ஓப்பனா உடச்சு விட்டாரு. முத்துக்கு ஒரு பயம், அந்த வீட்டுல வந்து யாருக்கு அவர் காம்படிட்டரா பாக்குறாரு அப்படின்னா ஒரு நல்ல ஃபைட் பண்றவங்க, நல்ல கேம் விளையாடுறவங்களை தாண்டி சௌந்தர்யா பார்த்தா பயப்படுறாரு. அதை வந்து ஓப்பனாவே அன்னைக்கு வந்து கார்டன் ஏரியாவில் வந்து மஞ்சரி இருக்கும்போது சொன்னாரா, அவங்க போனதுக்கு அப்புறம் சொன்னாரான்னு தெரியல, சவுண்டை பார்த்தா பயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாரா. அது எதனால சொன்னீங்க முத்து? உங்களுக்கு பயம் இருக்கு, எதனால அந்த பயம் அப்படின்னா கேம் விளையாட தாண்டி அந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுது, மக்களால் ஈர்க்கப்படுது, மக்களால் அதுக்கு கிளாப்ஸ் வருது, கமெண்ட்டும் வர்ற ஃபேமிலி எல்லாமே வந்து பாசிட்டிவாக சொல்ல உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பண்ணுது. அது உங்கள் ஃபேஸில் வெளியில் தெரியுது. அதோட ஒரு ரிஃப்ளெக்டாக தான் நாங்கள் பார்க்குறோம். டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணியே ஆகணும், நம்ம எப்படியாவது உள்ளே போகணும் அப்படிங்கிறதுல எதோ பண்ணீங்க, அது தப்பாக பண்ணீங்க. இது வரைக்கும் நாங்கள் முத்துவை பார்க்காத ஒரு முத்துவை வந்து அந்த வீக் நாங்கள் பார்த்தோம். அதுக்கான ஒரு சிறப்பான ஒரு தண்டனையுமே வந்து உங்களுக்கு சாட்டர்டே வந்து ஹோஸ்ட் சொன்னார், பயங்கரமாக பேசினார் ஹோஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த வீக் இருக்கிற முத்து வந்து என்ன நடக்குதோ நடக்கட்டும், வேற வழி இல்லை, நம்ம இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்துவை பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இந்த சீசன் தான் எனக்கு ரொம்பவே வந்து வின்னர் யாருன்ற ஒரு குழப்பமாகவே இருந்துட்டு இருக்கு எனக்கு. இப்போ முத்து ஃபிக்ஸ்டாக இருந்தார் 70 டேஸ்க்கு அப்புறம் முத்துவோட கேம் வேற மாதிரி மாறினதுனால இப்போ வர்றவங்க எல்லாமே வந்து தீபக்கனாவை ஹைலைட் பண்ணி சொல்றதுனால உள்ள அவருக்கு இன்னொரு பயமும் இருக்கும், நம்ம வின்னரா அவர் வின்னரா. சண்டே எபிசோட் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், பயங்கரமா வெளில கார்டன் ஏரியான்னு கத்துனாரு. எல்லா பசங்களாம் மீம்ஸ் போட்டானுங்க, ஆரி விசஸ் முத்துக்குமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரியனா வந்து அது பயங்கரமா பிளாஸ்ட் ஆகி கத்துனாரு. சும்மா ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட்ஸ் கத்திருப்பாரு. இவர் கத்துறதை வச்சு ஒரிஜினல் மேட் இன் சைனா அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு கிண்டல் பண்ணி போட்டிருந்தாங்க. அது ஐ திங்க் நீங்க தான் அதான். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க. அது என்னன்னா நம்மளுக்கு பார்க்கும்போது அது ஒரிஜினலாக ஃபேக்கான்னு தெரியும், அந்த மாதிரி ஒரு விஷயம். ஆனால் உள்ள இருந்து யாருமே வந்து எட்டி கூட பார்க்கல இவர் கத்துனதுக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஃபேக் ஃபேஸ் வந்து தெரியுது முத்துக்கிட்ட. பார்ப்போம் நம்ம எந்த அளவுக்கு போறோம்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸ். அண்டு எப்பயுமே வர்ஷினியையும் சரி ரியாவையும் சரி கலாய்க்கிற முத்து நேற்று அவங்க சொன்ன கமெண்ட்ஸை உட்காந்து கேட்டுக்கிட்டு என்ன சொல்றேன்னா, ரியா கிட்ட சொல்றது மாதிரி நான் சொல்றேன் தலை, நீங்க கோபப்படாதீங்க இந்த மாதிரி தலை அப்படின்னு சொல்லும் போதே இல்ல ரியா நீங்க சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் அப்படின்றாரு. இந்த மாதிரி முத்துவை நாங்க பார்த்ததே இல்லையே, சுத்தமா நாங்க பார்த்தது. ஒருவேளை வெளியில இருந்து வர்றவங்க என்ன இன்புட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது கேதர் பண்றதுக்காக அவர் அப்படி அதுதான் சொல்றேன். அதை கேதர் பண்றதுக்காக நீங்க சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்துவை வந்து நான் பார்த்தது இல்லை. ஏன்னா இந்த 70 80 நாள் விளையாடின முத்து இருக்காரு இல்லையா, அவர் வந்து பயங்கர ஃபைட்டர்.
அவர் நெகட்டிவாகவும் ப்ளே பண்ணியிருக்காரு, பாசிட்டிவாகவும் ப்ளே பண்ணியிருக்காரு, ஃபிசிக்கலாக ப்ளே பண்ணியிருக்காரு, மென்டலாக ப்ளே பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ ரியா கிட்ட உட்காந்து பேசுகிறாருல, அந்த முத்து வந்து டே 1ல கேம் என்னன்னே தெரியாமல் வந்த முத்துவை தான் நான் பார்க்குறேன். இப்போ நான் நல்லா விளையாடி இருக்கேன் அப்படின்னா என்கிட்ட அந்த திமிரு இருக்கும்ல, அந்த ஒரு திமிரு இல்லைன்னு சொல்கிறேன். அந்த திமிரு தீபக் அண்ணா கிட்ட இருக்கு. லாஸ்ட் வீக் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக விளையாண்டு நிறையா வாங்கி கட்டிக்கிட்டாரு. ஸோ அதனால இந்த வாரம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கூட. இதுக்கப்புறம் நீங்கள் அடக்கி வாசிச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. லாஸ்ட் வீக்கோட கேம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், கேம் ஓவர். இதுக்கப்புறம் மக்கள் கையில் தான் இருக்குது முடிவு. அது ஓட்டு முத்துக்கு போடுறதா இருக்கட்டும், தீபக்கா போடுறதா இருக்கட்டும், அது அவங்களுடைய விருப்பம். யாருக்கு போடுறாங்களோ, யார் முத்து கூட வின்னர் ஆகட்டுமே. ஆனால் இந்த மாதிரி பயந்த ஒரு முத்துவை நாங்கள் பார்த்தது இல்லைன்னு சொல்கிறோம். அவர் சிரிச்சு ஒரு விஷயம் பண்றாருல, அதுல ஆப்வியஸா அவரோட தர்ஷா போட்டு உடைச்சாங்களே நேத்து. தர்ஷா வேற லெவல்ல பிளாஸ்ட் பண்ணாங்க நேத்து. அவங்க சொன்னது தயங்கி சொன்னாலும் முத்துவை பத்தி ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சாங்க. நேத்து லைவ்ல மட்டும் முத்து 4 வாட்டி சாரி கேட்டார் தர்ஷா குப்தா கிட்ட. அது யார் பார்த்தாங்கன்னு தெரியல, பயங்கரமா பிளாஸ்ட் தர்ஷா. நீங்க எப்படி அப்படி சொல்வீங்க அப்படி சொல்லுங்க. அவர் வாயிலேருந்து சாரி வர வரைக்கும் அவங்க ஸ்டாப் பண்ண அந்த டாபிக். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கு. அவங்க இருந்தப்ப இவர் பண்ணதை இவர் பேச. ஆனா அப்போ ஓவர் ஆட்டிடியூட் முத்து பார்த்தோம். இஞ்சி போட்டு வைங்க, பூண்டு போட்டு வைங்க, எல்லாம் சாகுறோம், எல்லாம் சாப்பிட்டு தயிர் டப்பாவை வச்சு சாப்பிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் இவங்க கிட்ட சொல்லிட்டீங்க இந்த மாதிரி குழம்பு நல்லா. பின்னாடி போய் இதுக்கு போட்ட கமெண்ட் இருக்குல்ல, அவங்கள புட் டவுன் பண்ணி இன்னைக்கு அதுதான் பிளாஸ்ட் ஆகுது. இல்லை, தர்ஷா விளையாடும் போதே எது சொன்னாலுமே அழுதுருவாங்க. அவங்க கிட்ட டைரக்டா ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணவே முடியாது. அது நம்மளுமே பார்த்துருக்கோம் இல்லையா? ஆமா, கரெக்ட். அது நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த குழம்பு நல்லா இல்லைன்ற ஒரு விஷயம் வந்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்க, இல்லை சாப்பிடும் போது சொல்லுங்க, டேஸ்ட் பார்க்கும்போது சொல்லுங்க. எல்லாம் முடிச்சுட்டு தர்ஷா அழுவா, அதனால போயிட்டு பின்னால குழம்பு நல்லா இல்லைன்னு சொல்றது வேற, ஆனா இந்த குழம்பு சாப்பிட்டு செத்து போயிடுவோன்னு சொல்றது வேற. புரியுதா உங்களுக்கு? குழம்பு சாப்பிட்டு செத்து போற அளவுக்கு அந்த குழம்பு இருக்கு அப்படின்னா அதை ஏன் நீங்க அந்த பொண்ணு கிட்ட சொல்லக்கூடாது? இல்ல, அந்த விஷயம் நானுமே பார்த்து அவர் சொல்ல ட்ரை பண்ணாரு, இந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணல. எப்போ? அப்போ சொல்றீங்களா? ஆமா. ஆனா அவர் மட்டும் அதை பண்ணல, முத்து மட்டும் அதை பண்ணல, அந்த டீமே பண்ணுச்சு. டீமே கலாச்சுது. அவங்களுக்கு என்னன்னா, இவ்வளோ பெரிய ஷோல எனக்கு இது எவ்வளோ பெரிய இன்சலா இருக்கும். நான் வந்து ஒரு குக்கிங் ஷோல இருந்துட்டு வந்திருக்கேன், 9 வீக்ஸ் நான் குக்கிங் ஷோல இருந்திருக்கேன். அப்படின்னும் போது அவங்களுடைய ஸ்டேட்டஸும் இமேஜும் என்ன ஆகுறது? ரசத்துல சாம்பார் பொடி போட்டாங்களே, அது பாத்தீங்களா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ரசத்துல சாம்பார் பொடி போட்டாலும் அது ஒரு டேஸ்ட் தான். பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஜென்ஸ் எல்லாம் குக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன பொடி இருக்கோ எல்லாத்தையும் போட்டு குக் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு என் ஹஸ்பண்டே சொல்றேன், தக்காளி தொக்கு தான் நம்ம செய்வோம். அதில் மிளகாத்தூள் போடுவார், சாம்பார் பொடி போடுவார், கரம் மசாலா போடுவார், இது எல்லாமே போடுவார். ஆனால் அது ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும். அது தக்காளி தொக்கை தாண்டி வேற ஏதோ ஒரு சிக்கன் தொக்கம் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆனால் இவங்க எப்படின்னா, அந்த டேஸ்ட் பார்க்காமலே என்ன இது இந்த பொடியெல்லாம் போடுது, இந்த பொடியெல்லாம் இதுக்கு போடுவாங்களான்ற ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்கல்ல, சாப்பிட்டு பார்க்காமலே அது எப்படி இருக்குன்றத. அதுதான் வந்து அவங்களுக்கு ஹர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறேன் நான். இதே விஷால் வந்து ஐ திங்க் ஏதோ ஒரு மிட் நைட் ஏதோ சமைச்சாங்க இல்லையா, எக் ரைஸோ ஏதோ சமைக்கும் போது அவர் கூட சாம்பார் பொடி கொஞ்சம் போடு நல்லா இருக்கும்னா போட்டிருக்காரு. அது எல்லாமே சாப்பிட்ருக்காங்க. அது என்னன்னா தர்ஷான்றதுனால அந்த கமெண்ட் வருதுன்னு சொல்கிறேன் நான். இதே அந்த இடத்துல வேற யாராவது அன்ஷிதாவா இருந்தா அந்த கமெண்ட் வந்துருக்குமான்னு எனக்கு தெரியல. அன்ஷிதா நல்லா சமைப்பாங்க, அது வேற விஷயம். தர்ஷா அப்படின்னா இப்படி மட்டன் தட்டலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க போடுற கமெண்ட். இன்னொன்று, தர்ஷா வந்து இன்னசென்ட், எதுக்கு ஏற்றாலும் சென்சிட்டிவ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக அழுதுருவாங்க, எது சொன்னாலும் அழுதுருவாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தர்ஷா கிட்டவே போய் சொன்னால் தர்ஷா அழுதுருவாங்க. அதனால பின்னால் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க பேசுகிற ஒரு விஷயம் இருக்குல்ல, குழம்பு வைக்கிற விஷயம், அது நார்மலாக பேசினாலே இப்போ நம்மளுமே இது பண்ணியிருக்க மாட்டோம். அவங்க சொன்ன விதம் வந்து அப்போ வந்து ரொம்ப கலாச்சா மாதிரி இருந்தது. அப்போ வர முத்துவோட தலைமையில தான் டீமே இருந்தது. அந்த டீம் சிரிக்கும், விஷால் சும்மாவே சிரிப்பார். யாருன்னா நின்று இப்படி பேசினாலே விஷால் வந்து அப்படின்வாரு. அந்த மாதிரி ஒரு விஷால் அந்த இடத்துல டீமாக பேசும்போது பயங்கரமாக சிரிச்சாங்க எல்லாரும். அது வெளியில போயிட்டு உங்களுக்கு பார்த்த போது உங்களுக்கு கண்டிப்பாக அது கேட்கணும்னு தோணதான் செய்யும். நீ அந்த இடத்துல இப்போ பணிவாக வந்து சிரிச்சின்னு இப்படிதான் முத்து நீங்க இருக்கீங்க, இப்படிதான் நீங்க இருக்கீங்கன்னு தர்ஷா சொல்றாங்க. இதனால தான் நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு தர்ஷா சொல்றாங்க. அப்பவும் இப்படியே இருக்கீங்க அப்படின்னா அப்ப நீங்க இதை மட்டும்தான் வச்சு வந்திருக்கீங்க. புரடி பேசியிருக்கீங்க, தமிழை வச்சு பயங்கரமா பேசியிருக்கீங்க. நான் தமிழை குத்தம் சொல்லவே மாட்டேன், சூப்பர் பேச்சாளர், நீங்க நம்பர் 1 பேச்சாளர், நான் அதை இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அதெல்லாம் வச்சுதான் நீங்க வந்திருக்கீங்க. இப்போ கெஸ்டா வந்த கண்டஸ்டன்ஸ் இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ எல்லாமே கண்டஸ்டண்டா வந்திருக்காங்க, எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் இல்லை, கண்டஸ்டன்ஸ். இப்போ டில் நவ் அவங்க கூட உங்களுக்கு கேம் இருக்கு. அப்போ அவங்க அதை எடுத்து வைக்கிறதுல தப்பே இல்லை. ஓட்டு பிரியணும், அதுக்காக தான் அவங்க எல்லாரையுமே சொல்லி உள்ள அமைச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் ஃபுல் ஷோவை பார்த்துட்டு இருந்தாங்க நான் சொல்ல மாட்டேன், கிளிப்பிங்ஸை போட்டு காமிச்சு உள்ள அமைச்சிருக்காங்க. ஸோ நீங்க போனதும் இப்படி பிளாஸ்ட் ஆகுங்க, போனதும் இதை பத்தி பேசுங்க. அர்ணவுக்கு என்ன தெரியும்?
அர்ணவ் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணாரு? எனக்கு அவர் என்ட்ரி பாத்தீங்கன்னா நல்லா வந்து ரஜினி சாங் போட்டுட்டு என்ட்ரி ஆயிட்டு லைக் கன் ஷூட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ வந்து ஒருத்தர மதிக்கிற மாதிரி தெரியல. இல்ல அருணோட ஃபேஸ் தான் க்ளோஸ் அப்ல காமிச்சாங்க. நீங்க நோட்டீஸ் ஆமா ஆமா அருண் வந்து பயங்கரமா பேசினாரு. முந்தின நாள் வந்து அருண் வந்து சொல்லியிருந்தார்ல, மௌனா நீ வாயா உனக்கு இருக்கு, உன்னை வச்சு நாங்க செய்யறோம் வா அப்படிங்கிற மாதிரி. அது வந்ததுமே வந்து எல்லாரும் வேற வர்றப்பா பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு கூட தான் தர்ஷா வந்ததுனால எல்லாம் தர்ஷா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் யாருமே கண்டுக்கல. இவர் பாட்டு உள்ள போனாரு வந்தாரு, லைவ்ல இதெல்லாம் எனக்கு உள்ள போனாரு வந்தாரு. அப்புறம் ரவி சார் இருக்கும்போது எப்படி சார் இருக்கீங்க அப்படிங்கிற, எப்போ வந்தீங்கன்னா காலைல வந்தோம் இப்பதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி. என்ன சொல்லுங்க ப்ரோ எதனா சொல்லுமா, இல்லை வரட்டும் ஜால்ராஸ்லாம் வரட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தார் லைவ்ல. ஆனால் எபிசோட்ல வந்தது கட்டு. அதுக்கப்புறம் வந்து உக்காந்ததுக்கு அப்புறம் தர்ஷா வந்து ஒரு 3/4 மணி நேரம் பேசினாங்க எல்லாரும் பத்தியும். பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஸ்டார்ட் பண்றாரு. இவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே இவருக்கு அந்த விஷயம் வந்து, அதாவது அந்த விஷயத்தை யார் பண்ணாங்கன்ற அவரோட பேர் தெரியாதா, அவர் எலிமினேட் ஆனாரும் இல்லைன்னு கூட தெரியாதா, ஆனால் சௌந்தர்யா நடந்ததுன்னு மட்டும் தெரியுமா. யார் இந்த வீட்டில் சௌந்தர்யா தானே உட்காந்தாங்க. சௌந்தர்யா அந்த இடத்துல எவனோ ஒருத்தன் பேசினான், அவன் பேர் என்னது சத்யா சொல்றீங்களா அப்படின்ட்டு வர்ஷினி கேட்கும்போது அந்த இடத்துல சௌந்தர்யா சொன்னாங்க அவர் எலிமினேட் ஆயிட்டாருங்க அப்படின்னும் போது, அதுக்கப்புறமா தான் நோண்டிட்டும் தடவிட்டும் இருப்பானே அவன் எங்க அப்படிங்கும் போது, அது வந்து அவன் பேர் என்ன ஜெஃப்ரி தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ ஜெஃப்ரிக்கு வந்து அக்காவா இருக்காங்க. முன்னாள் கேர்ள் ஃப்ரெண்டாக கூட இப்போ மாறி இருக்கலாம், அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். பட் அவங்களுடைய ஒரு ஃபேவரட் பர்சன் வந்து இப்போ வேற மாதிரி மாறிட்டாங்க அப்படிங்கிறது வந்து அப்படியே வந்து அவருக்கு செம்ம காண்டா இருக்கு. அதனால அவர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த மாதிரி பிளாஸ்ட் பண்றாரு. இல்லாத கண்டஸ்டன்ட்டை ஏயா பேசுறாரு, அததான் நானும் சொல்ல வரேன். இல்லாத கண்டஸ்டன்ட் அவங்க வெளியில போயிட்டாங்கன்னு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும். இன்னொன்னு என்னன்னா நியூ இயர் கொண்டாட்டம்னா எல்லாம் ஒன்னா தான் இருக்காங்க. சத்யா, ஜெஃப்ரி, அன்ஷிதா, ரம்யா, அப்புறம் வந்து ஆனந்தி, இவங்க எல்லாரும் ஒன்னா தான் ஸ்விம்மிங் பூல்லாம் குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோஸும் வெளியில வந்துச்சு, எல்லாமே யூடியூப்ஸ் எல்லாமே போட்டுட்டு தான் இருக்காங்க. அது அப்போ அதுமே நீங்கள் பார்த்துட்டு தான் வரீங்க. அது வாண்டடாக வந்து கேட்கணுமே, நம்ம கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியணுமே. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லணும், அர்ணவ் வந்து அந்த விஷயம் பேசும்போது லைவ்ல 2 lakhs people அதை வாட்ச் பண்ணிருந்தாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக, ஒரு எக்ஸைட்மெண்ட்ல என்னதான் பேசுறாரு, ப்ரமோல பார்த்தவங்க என்னதான் பேசுறாரு அப்படின்னு பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்பவே ஒரு 1/2 hour 2 lakhs people பார்த்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த சப்பே அப்படியே போயிடுச்சு, அம்மிங்கி போயிடுச்சு. எல்லாருமே எழுந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பெல்லாம் பேசினா நாங்கள் வந்து இருக்க மாட்டோம், தீபக்கா இருக்கட்டும், ஜாக்லின்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, வர்ஷினி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து நிறுத்துங்க அர்ணவ் பிரதர் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நீங்க பேசுற வார்த்தைலாம் ரொம்ப தப்பா இருக்கு, இதனாலதான் அன்னைக்கு ஸ்டேஜ்லயே உங்களை சேது ஒண்ண வந்து சொல்லி அனுப்பிச்சாரு அப்படிங்கும் போது, அர்ணவுக்கு என்னன்னா இது நான் இதுக்கப்புறம் நான் சேது சார் திட்டு வாங்கிக்கணும் இல்லையோ, ஆனா நான் பேசணும்னு நினைச்சுதான் நான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக அர்ணவ் வந்து பேசிட்டாரு. ஆனா அது வந்து ஒரு நாகரிகம் கருதி டீசெண்டா பேசிக்கலாம். அவர் வந்து ரொம்ப வர்ஷினி எப்படி எல்லாம் சொன்னாரு. வர்ஷினி அப்ப எழுந்து போயிட்டாங்க. எழுந்து போயிட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பி வந்து நார்மலா பேசும்போது தான் வந்து உட்காந்து பேசினாங்க, பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வெளியில போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க பண்ணது தப்புன்னு சொல்லும் போது கூட நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன், நான் இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாது அப்படிலாம் லைவ்ல சொன்னார், நிறைய விஷயங்கள் சொன்னாரு. ஆனா அவருக்கு இருக்க ஒரு கோபம் வந்து கிளியரா தெரிஞ்சுது. அது யாருனால அந்த கோபம், யார் மேல அந்த கோபம் அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரிஞ்சுது. நான் இந்த வீட்டுக்கு ஓப்பனாக சொன்னோன்னா, பிக் பாஸ் டே 1 அவங்க உள்ளே வரும்போது நான் ஒன்று சொல்லியிருந்தேன், எங்கள் பாண்டை யாராலும் பிரிக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு தான் 2 பேருமே உள்ளே வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு யார் ஆள் அட்ரஸ் இருக்காங்களா, பேசிக்கிறாங்களா, ஒன்றுமே நம்மளுக்கு வந்து தெரியல. இதுதான் பிக் பாஸ். அதே மாதிரி நம்ம அர்ணவ் விஷால் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாரு பாத்தீங்களா, நீங்க பண்ணதுக்கு பேரு லவ்வா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்றத கேட்டாரு. விஷால் சொல்லியிருந்தாரு நான் பத்திரிக்கை லவ்வா இருந்தா பத்திரிக்கை எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? சுனிதாவா இருக்கட்டும், மார்னிங் பேசும்போது நீ வந்து அவளுக்கு இடம் கொடுத்தது தப்பு அப்படின்றது தர்ஷிகாவை சொன்னாங்க. நீ வந்து அன்ஷிதாவை லவ் பண்றியா இல்லையான்றதை கிளியர் கட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி அப்போ கண்மணி தான் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணாங்க. நீ பண்ணது தப்பு விஷால்ன்றத சொல்லலை. நீ ஓட்டிக்கிட்டு இருந்த, உருட்டிக்கிட்டு இருந்த, பூசிக்கிட்டு இருந்த, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவங்க பயன்படுத்தி சொன்னாங்க. ஆனால் இங்கே அன்ஷிதான் வரும்போது என்னுடைய ஃப்ரெண்ட் லைஃப், ஸோ நான் சேவ் பண்ணுறோன்னு அப்படின்ட்டு அப்போ கண்மணி ஃபிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீ பண்ணது தப்புன்றதை சொல்லவே இல்லை. ஆனால் அர்ணவ் வந்து கேட்கும்போது, அர்ணவ் வந்து அவருடைய ஃப்ரெண்டு, அன்ஷிதா ஃப்ரெண்டாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், அவர் வந்து அதை கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றது அவருக்கு ஒரு இது. ஏன்னா இங்கே கேம் விளையாடாதான் இருக்க முடியும், சும்மா இருந்தாலும் இருக்க முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு விஷால் ஃபர்ஸ்ட் வீக்கில் இவர் வெளியில் போகும்போது. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, லவ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாரு. இவர் வேற அதை தவிர்த்து எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியும், ஒன்றுக்கு பதிலாக ரெண்டு பொண்ணுங்களை நீ வந்து ஓட்டிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியும் இவருக்கு ஒரு கோவம். அதில் இவருடைய ஃப்ரெண்டு இருக்கிறது கோவம். அதனால அதை வந்து நீ லவ் பண்ணுறியா ஃப்ரெண்டாக இருக்கியா
அது தெரியணும். இப்போ லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அர்ணவ் வந்து கேட்டது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று அவரோட ஃப்ரெண்டுக்காக கேட்குறாரு, இன்னொன்று நீ என்ன கீழ்ச்சிட்ட, லவ் தானே பண்ண இந்த இந்த ஷோவில், நீ வந்து அதை தாண்டி என்ன கீழ்ச்சிட்ட, இங்கே என்ன ப்ளே பண்ண நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கணுன்றது அவருக்கு. இவங்க சும்மாவே சொல்ல வேணாம், இவரை வச்சு செய்யலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தார் விஷால்லாம் வந்து, விஷாலாக இருக்கட்டும் அருணாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து. ஸோ அதனால் அவருக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அப்படி லவ்வாக இருந்தால் நான் பத்திரிக்கை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் அர்ணவ் வந்ததும் தயங்கி ஒதுங்கி நின்னால் விஷால், அது லைவ்ல நல்லாவே தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பேசும்போது இப்போ திருப்பி ஜால்ராஸ் அப்படின்னு அவர் எடுக்கும்போது இவங்களுக்குலாம் பயங்கரமா கோவம் வந்து, இவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இருக்கு, நம்ம பேசிடுவோம் அப்படின்றதுக்காகவே வந்து விஷால் வந்து பேசினார். அண்ட் அர்ணவ் விட்ட வார்த்தைகள் தான் வந்து அர்ணவுக்கு ஆப்போசிட்டாக மாறி இருக்கு, ஸ்டேஜ்லேயும் சரி இங்கேயும் சரி. ஸோ அதனால லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படி கேட்டு தெரிஞ்சிட்டாரு. இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லி அதை வந்து முடிச்சிட்டாரு. நம்ம அருண் வந்து அர்ணவை ஹேண்டில் பண்ண விதமே ரொம்ப மெச்சூர்டா இருந்துச்சு. கரெக்ட். அருண் வந்து இந்த ஷோல வந்து அருணுமே வந்து பயங்கரமா கோவப்பட்டிருக்காரு, பா சொல்லியிருக்காரு, டம்முக்கிட்டப்பா சொல்லியிருக்காரு, இது எல்லாமே பண்ணியிருக்காருன்னா அருணும். ஆனா அதுக்கான விமர்சனங்களை வந்து அவர் சந்திச்சிருக்காரு வாரம். ஒரு ஹோஸ்ட் வந்து பேசுனதா இருக்கட்டும், வீட்டுக்குள்ளேயே மைக்ல வந்து பேசுனதா இருக்கட்டும், அதை தாண்டி பயங்கரமான விமர்சனங்கள்லாம் வந்து அவர் பார்த்துருக்காரு. அது ஹோஸ்ட்ன்றதுனால தான் அந்த இடத்துல அமைதியாகவும் இருந்திருக்கார் அருண். ஸோ அந்த மெச்சூரிட்டி வந்து அவருக்கு வந்துருச்சு. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்த பேசுகிறோன்னா அதற்கான விமர்சனங்களையும் நம்ம ஏற்றுக்கிற மாதிரி தான் நம்ம இந்த வீட்டில் இருக்கணும். நானும் திருப்பி பேசுவேன், என்னால் விமர்சனங்களை ஏற்றுக்க முடியாதுன்ட்டு இருந்தால் வந்து வெளியில் போக வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி விமர்சனங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு மெச்சூர்டாக சொன்னார். அது ஏன்னா அவர் அனுபவிச்சிட்டார், அதனால் அந்த மெச்சூர்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அர்ணவுக்கு சொன்னார். ஆனால் அவர் முந்தின நாள் அருணை நம்ம பார்த்த ஒரு ரியாக்ஷனுக்கும் நேற்று அவர் பேசினதுக்கும் கொஞ்சம் எனக்கு டிசப்பாயின்மெண்டடாக இருந்தது. ஏன்னா அவர் வந்து வரட்டும் வச்சு செய்கிற என்னையா ஜாலரா சொன்னால், என்னையா இதை சொன்னால், நீ எங்களை செய்ய போகிறடா, நான் தான் உங்களை செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிட்டு நேற்று வந்து இந்த மாதிரி மெச்சூர்டாக ஒரு கமெண்ட் கொடுத்தது ஓகே தான். பட் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன் அருண் கிட்ட இருந்து. பட் அது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி அர்ணவ் வந்து அவருக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் 2 பேர் வந்து இருக்காங்க, அவங்க வந்து நான் ஃபைனலிஸ்ட் ஆகணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சொன்னார். அது வந்து முத்துக்குமரன் அண்டு தீபகண்ணா. ஸோ இவங்க 2 பேருமே கைப்பிடிச்சி இவங்க வந்து எனக்கு நல்லா விளையாடிருக்காங்க. இன்னொன்று தீபக் வந்து அவருடைய இதுவே மாற்றிருக்காரு, நெகட்டிவ் ஸ்பேஸை வந்து பாசிட்டிவாக மாற்றி பயங்கரமாக ப்ளே பண்ணி பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க 2 பேர் தான் அப்படின்ட்டு அதை முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் சவுண்ட் அண்ட் ஜாக்கை வந்து சொன்னார், நீங்களும் வந்து ரொம்ப நல்லா ப்ளே பண்ணி வந்திருக்கீங்க. பவித்ராவுக்கு ஒரு கமெண்ட் சொன்னார், பவித்ரா நீங்கள் அந்த முட்டைலாம் வாயில் உடச்சி ஊற்றும் போது அதெல்லாம் ரொம்ப நல்லா ஒரு ஸ்ட்ராங் கேர்லாக வந்து பண்ணீங்க, நீங்கள் அழுதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுட்டார். என்ன சொன்னார் புரியுதா, நீங்கள் அழுதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு. எனக்கு அது சிரிப்பு என்னது, அழுதது சூப்பராக இருந்ததா அப்படிங்கிறது. அது என்னன்னா அந்த ப்ளே நல்லா இருந்ததுன்னு சொல்கிறத தாண்டி அழுதது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அண்டு அதான் குறிப்பிட்டு இவங்களாம் அப்புறம் அருண் வந்து ரொம்ப பாசக்கார பையன், விஷாலோட சமையல் ரொம்ப பிடிக்கும், வரவங்கெல்லாம் விஷால் சமையல் தான் பிடிக்கும், நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாருமே விஷாலோட லவ் ஸ்டோரி அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து ரொம்ப மெச்சூர்டாக அட்ரஸ் பண்ணது ரியான்னு சொல்லலாம். அவர் வந்து தனியாக கூப்பிட்டு போயிட்டு அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் ஒன்னொன்றுமே வேலிடாக இருந்தது. ஸோ ரியா வந்து ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணாங்க. பொதுவாக யார் எதுக்கும் வந்து அதை சொல்லி அவர் வந்து ரொம்ப டவுன் பண்ண வேணான்றதுக்காக தனியாக கூப்பிட்டு வந்து சொன்னாங்க. அப்போ இவரோட எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு, என்னன்னா நான் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை, நான் வந்து எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு வந்து ஃபேமிலியை ரன் பண்ணணும், அதை தாண்டி நான் ஒரு டைரக்டர் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிருக்கேன், எனக்கு இன்னும் மேலே கெரியர்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் சொன்னேன் அப்படின்னும் போது ரியா வந்து கேட்குறாங்க, அப்போ நீங்கள் எப்பயுமே அவங்களுக்கு நோ சொல்லவே இல்லை, அந்த நோ நீங்கள் சொல்லியிருக்கணும், நீங்கள் நோ சொல்லாமல் நீ லவ் பண்ணுறியா பண்ணு, ஆனால் நான் வந்து எனக்கு இந்த ஃபேமிலி இருக்குது இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் நீ லவ் பண்ணுறதை பண்ணுன்றதான அர்த்தம். இல்லை வெளியில் போய் பார்த்துக்கலான்ற வார்த்தையெல்லாம் விஷால் சொல்லியிருக்காரு, வெளியில் போய் பார்த்துக்கலாம், அதை பற்றி பேசிக்கலாம், இதுக்கான இடம் அது கிடையாது, இந்த மாதிரிலாம் சொன்ன விஷால் எனக்கும் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு லவ் பிடிக்காது, எனக்கு லவ் வேண்டாம் அப்படின்ட்டு ஓப்பனாக நான் இந்த சீசனில் அவருக்கு வந்து தர்ஷிகாயிட்டு சொல்லி நானே பார்க்கல. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் லவ்வாக பார்க்கல அப்படின்னா நேராக வந்து ஹக் பண்ணியா சைடில் ஹக் பண்ணுற, இப்போ கூட பார்த்தியா நான் உன்னை எப்படி நேராக வந்து ஹக் பண்ணுறேன், நீ சைடில் தான் என் மேலே சாயிற, நீ நேராக சாய மாட்டேங்கிற, ஏன் இதெல்லாம் இப்போ லவ் பண்ணுறவங்க தான் ஹக் பண்ணுறது கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் இப்போ ஹக்கெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு உங்கள் மேலே வந்து லவ் வச்சுருக்குன்னும் போது உங்கள் சைடில் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு நீங்கள் இப்படி திறந்து இப்படி கூப்பிட்டாலும் அந்த பொண்ணு லவ்வாக தான் வந்து ஹக் பண்ணணும், ஏன்னா அது உங்களை லவ் பண்ணணும், அப்போ லவ்வாக தான் வந்து ஹக் பண்ணணும். அப்போ அது அந்த ஒரு தாட் கூட உங்களுக்கு இல்லையா?
அப்போ அதை ரியா கேட்குறாங்க. ஹக் பண்ணுறதை பற்றி கேட்கல, நான் சொல்கிறேன் ஹக் பண்ணதை பற்றி. ரியா வந்து நீங்கள் அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்தீங்க, அது தப்பு அப்படின்னும் போது நீங்கள் அன்ஷிதா கிட்ட நடந்துக்கிட்டதும் தர்ஷிகா கிட்ட நடந்துக்கிறதும் ரெண்டுமே வேற வேற மாதிரி தெரிஞ்சுது. அந்த நீங்கள் தர்ஷிகா கூட பழகும் போது உங்களை அவங்க லவ் பண்ணுறாங்கன்னும் போது நீங்கள் அதை என்ஜாய் பண்ணீங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த சைடில் அன்ஷிதாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்ஷிதா பின்னாலே போன நாங்கள் பார்த்தோம், அன்ஷிதாக்காக எல்லாம் பண்ணதை பார்த்தோம். அப்படிங்கும்போது அப்போது தர்ஷிகா வந்து விஷால் லவ் பண்ணுறாங்க, விஷால் வந்து அன்ஷிதா லவ் பண்ணுறாங்க, அன்ஷிதா வந்து விஷால் லவ் பண்ணுறாங்க. இப்படி தான் லவ் பண்ணுறாங்களோ இல்லை ஃப்ரெண்டாக இருக்காங்களோ அப்படி தான். ஆனால் அது தர்ஷிகா இருக்கும் போதே கிளியர் கட்டாக நான் ஒன்று லவ்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா அவள் ரொம்ப உடஞ்சி போயிருப்பா, அவள் வந்து அழுதுகிட்டே இருந்திருப்பா. அதையே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அந்த பொண்ணு 4 நாள் அழுது சாதாரணமாயிடும்ன்றாங்க ரியா. கரெக்டு, 4 நாள் அழுவோம், அதுக்கப்புறம் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம், சூப்பராக கேம் விளையாடிருக்கோம், அந்த பொண்ணு செம்ம ஃபைட் கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும். இன்னைக்கு வந்து கேர்ள்ஸில் டஃப் கண்டஸ்டன்ஸாக நிற்கிறாங்க தெரியுமா, டஃப்னு சொல்ல மாட்டேன், கண்டஸ்டன்ஸாக நிற்கிற கேர்ள்ஸில் வந்து டஃப்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் நின்று இருக்காங்க, மஞ்சரி நின்று இருக்காங்க, மஞ்சரி இப்போ தான் எலிமினேட் ஆகிட்டாங்க, ஜாக்லின் நின்று இருக்காங்க, பவித்ரா நின்று இருக்காங்க, சௌந்தர்யா ஏதோ ஒரு அளவுக்கு கேம் விளையாடி வந்துட்டாங்க ஒரு அளவுக்கு. ஆனால் அந்த அந்த ஒரு பொசிஷனையே மாற்றிருக்கோம் நான் சொல்கிறேன். அந்த பொண்ணு நின்று இருந்தா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் தர்ஷிகா தான், அதுக்கப்புறம் ஜாக்லின், அதுக்கப்புறம் பவித்ரா, அதுக்கப்புறம் சௌந்தர்யா, இப்படி வந்திருக்கும். ஆனால் நீங்கள் சொல்லாதது, நோ சொல்லாததுனால அந்த பொண்ணு புட் டவுன் ஆகி அப்படியே டவுன் ஆகி வெளியில் போயிடுச்சு. நீ டவுனாக இருக்கன்னு சொல்லி தான் அந்த வாரம் எல்லாம் நாமினேட் பண்ணாங்க, அந்த பொண்ணு வெளில போச்சு. அது டவுனாக இருக்கிறது காரணம் யாரு? விஷால். சிம்பிள், முடிஞ்சு போச்சு. நீங்கள் பண்ணதுனால தான் அந்த பொண்ணு வெளில போயிருக்கு. இதுதான் என்னுடைய கருத்து. இதை தான் ரியாவுமே வந்து உள்ள சொன்னாங்க. அண்டு சூப்பராக அவர் சொன்னார், இந்த மாதிரி என்னதான் நீங்கள் சொல்லுங்க தல, ஆனால் நீங்கள் பண்ணது தப்பு. நீங்கள் வந்து அப்படி ஒன்றுமே இல்லை, எலிமினேட் ஆகி அப்படி ஸ்டேஜில் போய் அந்த பொண்ணு நிற்கிது, அன்ஷிதா பக்கத்தில் உட்காந்துருக்க, எப்படி இது? அது தப்பாக தான் தெரியும். ஒரு பொண்ணு ட்ரெஸ் கலர்லாம் கேட்டு அந்த ட்ரெஸ் கலரே போடுது, நம்ம வந்து பேரா தெரியும் அப்படிலாம் நிற்கிது, அந்த பொண்ணு போய் ஸ்டேஜில் நிற்கிது, நீ பார்த்தா இந்த பொண்ணை கூப்பிட்டு இல்லை இந்த பொண்ணு பக்கத்தில் நீ போய் உட்காரு, இல்லை அந்த பொண்ணு வந்து உன் பக்கத்தில் உட்காந்துச்சோ. ஆனால் அன்ஷிதாவுக்கு ஒரு சரியான ஒரு வெறுப்பேற்றணுன்ற ஒரு எண்ணம்லாம் இருக்குது. அதனால நிறைய விஷயங்களை பத்தியா அவங்களே எலிமினேட் போகும்போது கூட சேதுபதி நான் ஹக் பண்ணி இப்போ பற்றியா நான் ஹக் பண்ணிட்டேன் பற்றியா ஜாக் அப்படின்லாம் வந்து பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னா வெறுப்பேற்றுற குணம் நிறைய இருக்குது. நான் இப்படி பண்ணதுனால அவள் வெறுப்பாவால் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்து அன்ஷிதாக்கு இருக்குது. அதெல்லாம் வந்து பண்ணும்போது அது போக 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 உடஞ்சிட்டாங்க தர்ஷிகா. ஸோ ரியா கேட்டது என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர், செம்மையாக கேட்டாங்க. ஆனால் அவர் சைட்லேருந்து வந்த எக்ஸ்ப்ளனேஷனை அவங்க ஏற்றுக்கவே இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நீங்கள் பண்ணது தப்பு, அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சு. இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருத்தை வந்து சுனிதா வைக்கல. அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டும் இவரும் சேரணும், அது மட்டும் அவங்க வந்து என்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலையை பார்த்துட்டு கம்முன்னு இருந்துட்டு. இத்தனை பேர் வந்து விஷால் மேலே குற்றச்சாட்டு வச்சாலுமே உடையாத விஷால் வந்து சாச்சனா வந்து பிளே பாய் அப்படின்னு சொன்னோடனே அழுதுட்டாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? சாச்சமாதேவி பண்ண ஒரே நல்ல வேலை இந்த வேலை தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவரை உடைக்கணுன்றதுக்காக நான் சொல்லவே இல்லை. கரெக்டாக சூப்பராக நச்சுன்னு 2 வார்த்தை கற்றுன்னு வந்து பக்காவாக பேசிட்டு அந்த பொண்ணு. கேமில் சாச்சனா எதுவுமே சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விடுறது இதெல்லாம் வந்து பயங்கரமாக சகுனி வேலை பார்க்குறது வந்து சாச்சனா தான். அண்ட் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து இப்படி வச்சாங்க பாரு, ஜூலி எப்படி பாசிட்டிவாக மாறணும் அந்த மாதிரி இவங்க மாற ட்ரை பண்ணுறாங்க. மாறட்டும், சூப்பர், நான் வேணாம் சொல்லவே இல்லை. அவங்க ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லது. சொன்னதுமே நீ என்ன வேணால் சொல்லு, யூஆர் நாட் அ லவர் பாய், யூஆர் அ பிளே பாய் நவ் அப்படின்னும் போது அது வந்து உள்ளே அப்படியே போய் செம்மையாக அடிச்சிருக்கு. அடிச்சு அவர் முன்னாடி சொல்கிற பிளே பாய் அந்த அளவில் பெரிய வார்த்தை, பிளே பாய்லாம் என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு. அப்போது நீங்கள் இத்தனை நாள் இந்த வீட்டில் பண்ணது என்னன்றது உங்களுக்கே தெரியாத விஷயம், இது நாங்கள் நம்பணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போது ஜாக்லினை சொன்னாங்க தெரியுமா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டாக பிடிச்சி நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் கைத்தட்டுனதோ அவங்க கூட வரீங்கன்னு. இவருடைய எண்ணம் எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டாக பிடிச்சி இவரும் வந்து ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்து. இப்போ அங்கே வச்சுதான் நான் இங்கேயும் சொல்கிறத. ஏன்னா விஷால் என்ன பண்ணாரு, கேம் நல்லா விளையாடினாரா, கேம்லேயும் டவுன் ஆகிட்டாரு. அவங்க அம்மாவே வந்து சொன்னாங்க, அதை நீ ஏன் கேமை விட்டுடுற, முதல் நான் நல்லா விளையாடுறேன், 2வது நாள் விளையாடவே மாட்டேங்கிற, அவுட் ஆகிடுற, எல்லா கேம்லையும் அப்படியே பண்ணிட்டு இருக்கியே, ரெகுலராக நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், ஒரு 4 வாரமாக நீ அதை தான் பண்ணுற அப்படிங்கும்போது அவங்க ஃபேமிலிக்கே அது தெரிஞ்சிருக்கா ஒரு கேம் விளையாடல அப்படின்ட்டு. அப்போ விஷால் கேமை தாண்டி என்ன பண்ணுறாரு, லவ் பண்ணுறாரு, ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறாரு, க்ரஷ் வைக்கிறாரு, இதுதான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு சாச்சனா வந்து சொல்லும்போது எனக்கு சிம்பிளுங்க. நான் கூட நினச்சேன் ப்ரமோவை பார்த்து ஒரு மணி நேரம், ஏன்னா விஷால் கிட்ட பேசினாலும் 1 மணி நேரம் கான்வர்சேஷன் வச்சு பேசினாங்க. ரியாவாக இருக்கட்டும், சிவானா பேசுனது டோட்டல் கட் பண்ணாங்க. சிவானா பேசுனது வரவே இல்லை. ஆனால் சிவானா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார். நான் எலிமினேட் ஆனதுக்கப்புறம் அவள் வந்தா, ஆனால் அவகிட்ட பேசக்கூடிய டைம் இல்லை அவளுக்கு. டக்குன்னு 2-3 ஃபோட்டோ ஷூட் ஃபிக்ஸ் ஆகிருந்தது. அவங்க அம்மா வந்து அவ்வளோ கோவமாக இருக்காங்க அவள் மேலே.
எப்படி நீ அந்த ரிங்கை கொடுத்துட்டு வருவ, நீ எப்படி வந்து தோத்துட்டு வந்து நிற்கிற பத்தியா, நீ வந்து எப்படி கேம் விளையாட வேண்டியவ அப்படின்ற ஒரு இதுவெல்லாம் வந்து அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அந்த பொண்ணு சிவானாகிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்கா. இனிமே அப்போது அவங்க அம்மா அவன் மேலே அவ்வளோ கோவப்படுற அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க விஷால். ரொம்பவே வந்து இதுவாக சாச்சனா பேசுறதுக்கு முன்னால இதெல்லாமே பேசுகிறாரு. அண்டு முழுசாக என்ன விஷயம் நான் கேட்கல விஷால், அதையும் நான் சொல்லிடுறேன். நான் கேட்டுட்டு என்ன ஏதுன்றதை வந்து உங்கள் 2 பேரையும் உட்கார வச்சு பேசினா தான் வந்து அது தெரியும். மேபி நான் இருக்கிறதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்தேன்னா நம்ம பேசுவோம் இதை பற்றி. ஆனால் நீ வந்து வருத்தப்படாத அப்படின்றதெல்லாம் வந்து சிவானா வந்து நான் அவளை பார்த்தேன், அவங்ககிட்ட பேசுன்றது முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணார். ஆனால் இது டோட்டல் கட் பண்ணிட்டாங்க எபிசோடில். சாச்சனா பேசின ஒரு விஷயம் வந்து வந்துச்சு. சாச்சனா வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் கூட பேசியிருக்க மாட்டாங்க. உன் பேர் வெளியில் கெட்டு போயிருக்கு, விஷால் அப்படிங்கிற உன் பேர் வந்து வெளியில் கெட்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவங்க வந்து நகர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து தனியாக ஒரு 20 நிமிஷம் சோஃபா மேலே படுத்துட்டு இருந்தார். அப்புறம் கார்டனில் வந்து படுத்துட்டு இருந்தார். அந்த இடத்துல இவர் யார் நெகட்டிவாக பார்த்தாரோ, இவர் யார் எதிரியாக பார்த்தாரோ, இவர் யார் வந்து இந்த வீட்டில் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லி 12 வாரம் நாமினேட் பண்ணாரோ அந்த ஜாக்லின் தான் வந்து நின்னாங்க. அந்த ஜாக்லினும் ரயானும் தான் வந்து ஏன் இவன் இப்படி இருக்கான், வர்றவங்களாம் அவனை என்ன தான் சொல்கிறாங்க, ரொம்ப புட் டவுன் ஆகி அப்படியே டவுன் ஆகி உட்காந்துட்டான் அப்படின்னு சொல்லி ரயானும் ஜாக்லினும் வந்து உட்காடுறாங்க. தர்ஷிகாலாம் ஸ்ட்ராங் கேர்ள்டா, அவள் இதெல்லாம் தாண்டி வந்துடுவாடா, அவள் செம்ம, அவள் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு இருக்க மாட்டாடா அப்படின்றது ஒரு விதமாக பூஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்போது அந்த இடத்துல முத்து வராரு. முத்துவும் சேர்ந்து விஷால் இதெல்லாம் நம்ம கடந்து போய் தான் ஆகணும், இதெல்லாம் வந்து ஒரு விதமான பாடம் தான் நம்மளுக்கு, அந்த அளவுக்கு பெரிய விஷயங்கள் இருக்காது, நம்ம எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு விமர்சனத்தையும் நம்ம சந்திச்சு தான் ஆகணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாரு. நீங்கள் எத்தனை வாரம் அவங்கள நாமினேட் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ பேசியிருப்பீங்க அவங்கள பற்றி, பின்னால் ஜாக்லினை பற்றி எல்லார்கிட்டையும் பேசியிருப்பீங்க. வந்த 24 பேரில் ஒரு நபரை தவிர்த்து 25 பேர்கிட்டையும் ஜாக்லினை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க, அவ்வளோ பேசியிருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் அழுத போது யார் வந்து நின்னா? ஜாக்லின் தான் வந்து நின்னாங்க. இல்லை, சௌந்தர்யா கிட்ட விஷால் ஷேர் பண்ணும்போது நம்ம சௌந்தர்யா நிறைய பேச மாட்டேங்கிறாங்க, ஆனால் பேசுகிற விஷயத்துல எல்லாம் ஸ்கோர் பண்ணிடுறாங்க. லைக் அவங்க விஷால் கிட்ட சொல்லியிருப்பாங்க, ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடும் போது நீங்கள் 2 பேரும் பண்ணதை பார்த்தா ஆப்வியஸாக தெரிஞ்சது நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ லவ் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு தர்ஷிகா ஓடி உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போயிட்டு திரும்பி வெளியில் வரும்போது விஷால் இப்படி கேட்பார், அப்போ அதெல்லாம் எதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆமாம், அதுதான் நானும் சொல்கிறேன். அது பக்காவாக தெரிஞ்சுதேங்க, அது லவ்ன்றது பக்காவாக தெரிஞ்சுது. அப்புறம் வந்து எனக்கு தெரியும் எல்லாரும் சொல்கிறாங்கன்றதுக்காக நீ அமைதியாக இருக்காத, நீ உன் மனசில் என்ன நினைக்கிறியோ அதை பண்ணு அப்படின்னு சொன்னாலும் விஷால், அதை பண்ணாதன்னு சொல்லலை, பண்ணு அப்படின்னு சொன்னாலும் விஷால். அதுக்கு அவர் ஒரு ரீசன் சொல்கிறாரு, என்னை யாராவது வெறுப்பேற்றினா அந்த விஷயத்தை நான் வேண்டிட்டு போய் பண்ண சொல்லுவேன், நானுமே வேண்டிட்டு போய் பண்ணுவேன், ஆமாம் நான் பண்ணுறேன்னு சொல்லுவேன். அப்படின்னும் போது அதுக்கான விமர்சனங்களையும் நீங்கள் ஏற்றுக்கணும் விஷால் அப்படிங்கிறது தான் வந்து கருத்து. அண்ட் நீங்கள் ஓப்பனாக அந்த பொண்ணுக்கிட்ட என்னை லவ் பண்ணுறியான்னு நீங்கள் கேட்டீங்க. அவர் சொல்கிறாரு போகும்போது தான் அவன் சொல்லிட்டு போகிறா என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி வரும்போது சொன்னார். அதுதான் 2-3 பேர்கிட்ட ஷேர் பண்ணார். ஆனால் அப்படி பண்ணல, அதுக்கு முன்னாலேயே நீ என்னை லவ் பண்ணுறியான்றத கார்டன் ஏரியாவில் உட்காந்து அவர் கேட்டார். அவங்களும் வந்து இப்போ என்ன தெரியல உனக்கு, அப்படியே வச்சுக்கோப்போ அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுமே ஆன்சர் பண்ணாங்க. சின்சியர் ஒரு லவ் பண்ணுறவங்க வந்து கேட்கும்போது ஆமாம் சொல்ல தான் செய்வாங்க. அப்போ நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணலாம். அப்போ லவ் பண்ணுறியா என்ன நீ, ஐயோ அதெல்லாம் பண்ணாதான் நீங்கள் சொல்லலையே, சிரிச்சுட்டு நீங்களும் கம்முன்னு இருந்துட்டீங்களே, அப்போ இந்த விமர்சனங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இப்போ சவுண்டு சொன்ன மாதிரி சவுண்ட் 4-5 பாயிண்ட் சொன்னாங்க, அது எல்லாமே பக்காவாக இருந்தது. சவுண்டு அவ்வளோ தப்பாக பேசுனீங்க, ஆனால் இன்னைக்கு சவுண்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்களே. சவுண்டு என்னென்னலாம் பேசுனீங்க, இப்படி பேசுகிறா, இப்படி காலை வைக்கிறா, இதெல்லாம் பண்ணால் அதெல்லாம் தாண்டி அவங்ககிட்ட நீங்கள் சாரி கூட கேட்டீங்க. ஆனால் அந்த ஒரு நபர் தான் உங்ககிட்ட வந்து இன்னைக்கு அட்வைஸ் பண்ணுறான், உடுமச்சான் பார்த்துக்கலாம், நீ ஏன் இப்படி இருக்கே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நண்பா இடம் மறந்துட்டியா, நட்பே இடம் மறந்துட்டியா, பாட்டெல்லாம் பாடிட்டு கிண்டல் பண்ணிருந்தாங்க லைவ்ல. ஸோ அது என்னன்னா அதை தாண்டி ஒரு பூஸ்டப் ஆகி வெளியில் வரணும், பேசணும், விளையாடணும் அப்படிங்கிறது வந்து அது வந்து அவங்களுக்கு இருக்குது. அதனால வந்து அதை பண்ணாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க விஷால், நீங்கள் யாரை புட் டவுன் பண்ணுறீங்களோ அவங்க தான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது என்னுடைய தாட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷிகாவுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அந்த பதிவு என்னன்றது நம்ம நேயர்களுக்காக சொல்லிடுங்க. இந்த பதிவு என்னவென்றால் உள்ள நடக்கிறதுக்கு விஷயங்களுக்கு வந்து தர்ஷிகா பொறுப்பாக மாட்டாங்க. இவங்கெல்லாம் இதெல்லாம் கேட்க தான் போறாங்கன்றதும் தர்ஷிகாவுக்கு தெரியாது. உள்ள போய் இவங்க எல்லாரும் கேட்க சோஷியல் மீடியால என்னென்னவோ போட்டுட்டு இருக்காங்க. தர்ஷிகா சொல்லி கேட்குறீங்களா, தர்ஷிகாவுக்கு இது பண்றீங்களா, தர்ஷிகாவுக்கு அது பண்றீங்க. ஸோ அவங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. நான் யாரையும் உள்ள போய் நான் கேட்க சொல்லவே இல்லை, அவங்க அதை வந்து கேட்குறாங்க. நான் இதை ஸ்ட்ரெயிட்டாக ஹேண்டில் பண்ணிக்கணும், டீல் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்காக யாரும் இதை பற்றி நீங்கள் பேசாதீங்க. என்னோட எலிமினேஷனுக்கு நான் மட்டும்தான் காரணம்.
வேற யாரும் அதுக்கு காரணம் கிடையாது, என்னுடைய கேம் பிளேக்கும் நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி யாரையும் நான் ப்ளேம் பண்ண விரும்பலை அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து அங்கே பதிவாக போட்டிருந்தாங்க. பட் ஆஸ் அ கண்டஸ்டண்ட்டாக அவங்க அதை போடலாம், ஆஸ் அ ஃப்ரெண்டாக அவங்க அதை போடலாம், அவங்க கோ கண்டஸ்டன்ட்காக உள்ளே இருக்கவங்க அதை கேட்கலாம். பட் மக்களாக இருந்து பார்க்குறவங்க என்ன வேணாலும் பேசலாம், அதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் அந்த ஷோ பார்க்குறோம், அந்த ஷோவுக்கு நாங்கள் பே பண்ணி தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ நாங்கள் அதில் கேட்குறதுக்குன்னா எங்களை நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஹேண்டில் பண்ணுறாங்களோ அது அவங்கவுங்க விருப்பம். ஆனால் எங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து எங்களை செய்ய சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் அதை செய்வோம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் அவங்க கிளியர் கட்டாக அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேபி அவங்க உள்ளே போனால் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஓகே, இப்போ வந்திருக்கிற எக்ஸ் கண்டஸ்டன்ட்ல யார் வந்து கேம் சேஞ்சராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரவீந்திரன் சார். ஏன்னா காலிலேருந்து செம்ம பிரெயின் வாஷ் பண்ணிருக்காரு எல்லாருமே. கூப்பிட்டு உட்கார ஃபர்ஸ்ட் ரயானை பிரெயின் வாஷ் பண்ணாரு. நீ வின் பண்ணுவன்றது உனக்கு தோணுதா? டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணதே நீ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். உங்கள் வீட்டில் சொன்னாங்க, அதையும் தாண்டி யாராலையும் வின் பண்ண முடியாது, நீ வின் பண்ணி காமிச்சிட்ட, முத்துக்குமுன்னே ஜெயிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் ஓட்டிங்கில் உனக்கு இருக்கும்னு நினைக்கிறியா அப்படின்ட்டாரு. அப்புறம் வந்து நீ இது ஐ மீன் ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணவங்க பெட்டி எடுத்ததாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னார். பெட்டி எடுக்கிறது உன் இஷ்டம் இருக்கட்டும் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. சொல்லினதுக்கப்புறமா அப்போ வந்து இவர் சொல்கிறாரு, ரயான் சொல்கிறாரு, இல்லை இதுக்கு முன்னாடி சீசன் 6 வந்து அமுதவாணன் எடுத்திருக்காரு, அவரு தான் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணாரு, ஆனால் அவர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது என்னன்னா ரயானுக்கு ஒரு கெத்தாக இருக்கும். என்ன கெத்துனா, என்னால் வின் பண்ண முடியாது சொன்னேன், ஸோ அதுக்காக நான் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு பேமெண்ட் வேணும். எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வின்னருக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் எனக்கு ஒரு பேமெண்ட் வேணும். நான் இங்கேருந்து போகும்போது என்னோட சேலரியை தாண்டி எனக்கு ஒரு பேமெண்ட் வேணும். ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதை தாண்டி பணப்பட்டி வைக்கிறாங்கன்னா நீ உன்னாலாம் ஜெயிக்கவே முடியாதுன்னு நீ சொன்ன, நான் வந்து டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணி காமிச்சிட்டேன், அது என்னுடைய பவர். ரெண்டாவது பெட்டி வைக்கிறாங்கன்னா அது என்னுடைய திறமை, நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் அமௌண்ட் எனக்கு வருது, நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஆல்ரெடி ஒரு ஃபிக்ஸில் தான் இருக்குது. நான் வின் பண்ணாலுமே டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணாலுமே நான் ஃபைனல் வின் பண்ண மாட்டேன்றது எனக்கு தெரியும். நான் பெட்டி எடுக்க போகிறேன்றது ஆல்ரெடி ஜாக்கெட்டெல்லாம் வந்து சொல்லிட்டாரு. ஸோ அவர் எடுக்கிற ஐடியாவில் தான் இருக்கார். இவர் வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டு வாங்கினாரு. காலைல அவர் சொல்லிட்டார் ரயான் வந்து, நான் எடுக்கணுன்றது என்னோட ஐடியா தான் சார் அப்படிங்கும்போது, ஓகே சூப்பர், அடுத்து நீ வா, நீ போ, நீ வா அப்படின்ற மாதிரி ரயான் அமைச்சு விட்டு தீபக் உட்கார வச்சு பேசிட்டு இருந்தாரு. நீங்கள் வின்னர்னு வச்சுக்கோங்க, உங்கள் கூட யார் நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க ரன்னரா அப்படின் போது தீபக் நான் சொல்கிறாரு, எனக்கு 2 பேர் இருக்காங்க, அவங்க பேரை நான் சொல்ல மாட்டேன், நான் 2 பேர் இருக்காங்க. சரி, அந்த 2 பேர் பெட்டி எடுப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு. இது எப்படி இருக்கு பாருங்க, இதுதான் வந்து மைண்ட் கேம். இது வந்து ரவி சார் சூப்பராக பண்ணுவார். நேற்றுலேருந்து இதை பண்ணிருக்காரு, நேற்றெல்லாம் பாராட்டினாரு. இன்னைக்கு வந்து அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ தீபக் வந்து கிளியர் கட்டாக வந்து அவங்க 2 பேரும் எடுக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும் அவங்க பற்றி அப்படிங்கும்போது, எடுக்க மாட்டாங்க என்ன சார் பண்ணுறது, அப்போ வேறு என்ன பண்ணுறது, நீங்கள் எடுப்பீங்களா அப்படின்றாரு. இது எல்லாம் எப்படி இருக்குன்னா, யார் யாரெல்லாம் பெட்டி எடுக்கிற மைண்டில் இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் இல்லையோ அவங்க கூட நான் காம்படிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் கேம் வந்து உள்ள சூப்பராக விளையாட்டுருக்காரு. இது ஃபிசிக்கல் கேம் இல்லை, மைண்ட் கேம். ஸோ அந்த மைண்ட் கேமை பொறுத்த வரைக்கும் ரவி சார் வின் பண்ணுவார் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. மேபி அவர் சொல்கிறத வச்சு யாராவது இப்போ நான் இங்கே பேசிட்டு இருக்க நேரம் சொல்ல முடியாது, பவித்ரா கூட பிரெயின் வாஷ் பண்ணிருப்பாரு. ஸோ அதனால பவித்ரா ஆல்ரெடி வந்து இவங்க எல்லாரும் வரத்துக்கு முன்னாலேயே அவங்க பெட்டி எடுக்கிற மைண்டுக்கு வந்துட்டாங்க. அந்த மைண்டை வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து கொண்டு வந்தாங்க. டீமா தீபக்கும் முத்துக்குமரனும் டீம் போட்டு அவங்க எடுக்கவே போகிறது இல்லை, அது 100% தெரியும். ஆனால் அவங்களுடைய கேமை பவித்ரா கிட்ட காமிச்சாங்க. என்ன காமிச்சாங்கன்னா, நாங்கள் இந்த அமௌண்ட் தான் எடுப்போம், இந்த அமௌண்ட் வந்து எடுப்போம், அப்படி பேசி ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு வந்து அமௌண்ட் எடுக்கணுன்ற போது கண்டஸ்டன்ஸ் உள்ள வராங்க ஃபைட் பண்ண அப்படிங்கும்போது, அப்போ பெட்டி இல்லையான்னு கேட்குற அளவுக்கு அந்த பொண்ணு வந்துருச்சு. அப்போது இந்த நேரத்தில் ரவி சார் வந்து பேசினார்னா கரெக்டாக இருக்கும். இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்கல்ல, அவங்க மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு பிக் பாஸ் சைட்லேருந்து கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ எல்லாமே அவங்க வந்து புதுசாக பிறந்த குழந்தை மாதிரி திருப்பி புதுசாக தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க எல்லாருமே. ஸோ இத்தனை நாள் 93 நாள் இருந்தவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு வழங்கப்படும். இப்போ கேம் விளையாட வந்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படாது. மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி வழங்கினாலும் அது நியாயமாக இருக்காது. அது எப்படி நீ இப்போயே வந்து பெட்டி எடுத்துகிட்டு போய்டு. நேற்று வர்ஷினியும் அதை பற்றி வர்ஷினி ஜாக்லின் பேசிகிட்டு இருக்கும்போது அதை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அது எப்படி இத்தனை நாள் எல்லாரும் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்காம உங்களுக்கு கொடுத்த உடனே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்களா அப்படின்ட்டு வர்ஷினி வந்து கிண்டல் பண்ணிருந்தாங்க ஜாக்லின் நேற்று. ஏன்னா வர்ஷினி வந்து இதை பற்றி ஜாக்லின் கிட்ட பேசினாங்க. அவங்க என்ன பேசினா, நீ எடுப்பியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் எடுக்க மாட்டேன். ஏன்டி எடுக்க மாட்டேன், நீ டைட்டில் நான் ஆக மாட்டேன்னு உனக்கு தெரியும், அப்போ ஏன் நீ எடுக்க மாட்டேன், உனக்கு ஒரு அமௌண்ட் வரும்ல, நீ கடன்லாம் அடைக்கலாம்லன்னு வர்ஷினி சொல்கிறாங்க. அப்போ ஜாக்லின் சொல்கிறாங்க, இல்லை மச்சான், எனக்கு வந்து என்னை நம்பி 14 வாரம் என்னை நாமினேஷன் பண்ணியிருக்காங்க, இந்த 14 வாரமாக சேவ் பண்ண மக்களுக்கு நான் ஏமாற்றத்தை கொடுக்க விரும்பல, நாங்கள் 14 வாரம் நான் சேவ் பண்ணதே ஃபைனலில் பார்க்கதா, ஆனால் நீ பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டியே அப்படின்னு மக்கள் கேட்பாங்கல்ல. ஸோ அதனால நான் அந்த ஒரு நம்பிக்கையை உடைக்க மாட்டேன். நான் வந்து இந்த வாரமே நான் மக்கள் வெளில வச்சா கூட நான் போயிடுவேன், ஆனால் நானாக போக மாட்டேன், நானாக பணம் பெட்டி எடுத்து நானாக போக மாட்டேன்.
இந்த வாரம் என்ன மக்கள் மிட் வீக்லேயோ இல்லை எண்ட்லேயோ கூட என்ன எலிமினேட் பண்ணால் சந்தோஷமாக போயிடுவேன், இத்தனை நாள் இருந்த சந்தோஷத்தில் போயிடுவேன் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக நான் எடுக்கவே மாட்டேன்றதை அவங்க நேற்றே சொல்லிட்டாங்க. ஸோ ஜாக்லின் வந்து லிஸ்ட் வந்து இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ எடுக்க போகிறது ரயான் ஆர் பவித்ரா, இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா குறுக்க வந்த கௌசிக் மாதிரி விஷால் இல்லை அருண் 2 பேரில் யாராவது எடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அருண் ஃபைனலில் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயமும் நம்ம வர்ஷினி சொல்லியிருந்தாங்க, இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் இருக்கு, அதை எவிக்ட் பண்ண போறதே நாங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஓட் படி அனுப்புறாங்க அப்படின்னா வெளியில இருக்க ஓட்டை வச்சு உள்ள ஆல்ரெடி சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பாங்க, நீங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ற மாதிரி பண்ணி பவித்ரா எலிமினேட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லை, நீங்களே உள்ள யாருன்னு பார்த்து நீங்க எல்லார்கிட்டையும் பேசுறீங்களா, அதை வச்சு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ இவங்க கேம் இதோட முடிஞ்சிருச்சு, அவங்க வெளில அனுப்புனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் வெளில அனுப்பலாம். இந்த 2 ஆப்ஷன் சேனல் கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஓட் வைஸாக இவங்க தான் கீழே இருக்காங்க. ஸோ இவங்களை நீங்கள் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிருங்கன்ட்டு வரும்போது அந்த பேர் என்னன்ற பேரை வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிவிட்டு ஸோ இந்த வீக்கோடைய ஃப்ரைடே ஆர் தேர்ஸ்டே நடக்கும், ஃப்ரைடே டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வரும்போது ஒருத்தரை வெளில அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு டாஸ்க் பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாரத்தானா இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பாக. நன்றி.